சீசன் 8 விட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா, தீபக் அவர்கள் வெளியேறி வந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவங்களுடைய மனைவி அவர மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போயிருக்காங்களாம். "வா உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்" அப்படின்ட்டு. ஏன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ரொம்ப ஜப்பியா இருந்திருக்கிறாரு. வெளியே வரும்போது ரொம்பவே உடல் மெலிந்து காணப்பட்டிருக்காரு. அதனால மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்க இருக்க மருத்துவர்களும் "கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரியான தூக்கமும் அதேபோல சாப்பாடும் இல்லாதனால தான் அவர் அந்த மாரி இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களாம். அதனால இப்ப அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவர மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போய் வந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இவர் தன்னுடைய மகனுக்காக மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாரு. வெற்றி அடையணும் அப்படின்ற நோக்கத்துல இருந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கும் மேலாக அங்க இருந்துட்டாரு. அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில இப்ப தீபக் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஏற்கனவே அன்ஷிதா அவர்கள், அதற்கப்புறம் வந்து ஜெஃப்ரி அப்படின்னு எத்தனையோ பேரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வந்ததுமே முதல்ல போனது மருத்துவமனைக்கு தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா, லைட்ட ஆஃப் பண்ணும் பொழுது தூங்கணும். திருப்பி பாட்டு போட்டா எழுந்திருக்கணும். அப்படிதான் அவங்களுடைய இரவு பகல் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதற்கப்புறமாக வந்து வெற்றிமாறன், அதேபோல சிம்பு அவர்கள் இயக்கத்துல நெறைய திரைப்படங்கள் வந்து உண்டாகியிருக்கு. இப்ப அடுத்த கட்ட படம் வந்து உருவாக போகுது அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இவங்க 2 பேரும் இணைந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில இப்ப மறுபடியும் வந்து அவங்க படங்கள்ல வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே 2 பேருமே வேற வேற படங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இப்ப அடுத்து இவங்க இருவரும் ஒரு படம் இணைந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியாக படம் அமைய போகுதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பலரும் பலவிதமாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த படம் வந்து எடுக்க போறாங்க? என்ன மாதிரியாக கதை அமைய போகுது அப்படின்றத. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. அதேபோல பிக் பாஸ் டைட்டில் வின்னர யார் வரப்போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.